ப்ரீ ஓப்பன் மார்க்கெட்டில் நம்மளுக்கு மார்னிங் வந்து 500 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப்பில் நிஃப்டி ஓப்பன் ஆனது. சேம் அதே 500 பாயிண்ட்ஸ் வந்து நிஃப்டி வந்து இன்றைக்கி நம்மளுக்கு க்ளோஸ் ஆகிருக்கு பாசிட்டிவாகவே. நம்ம எதிர்பார்த்தது பெருசாக ஒரு அப் ட்ரெண்ட் லெவல் தான். பட் நம்மளுக்கு ஒரு பெரிய கேப் அப்பில் ஓப்பன் ஆனால ஒரு நல்ல ஒரு மூவ்மெண்ட்டே கிடையாது. நல்ல ஒரு சப்போர்ட் வந்து நிஃப்டி நம்மளுக்கு எடுக்கவும் கிடையாது. ஸோ அதனால் நம்மளுக்கு நிஃப்டி ஃபுல்லாக கன்சாலிடேட்லேயே இருந்துச்சு. நம்மளுக்கு ஒரு 2 என்ட்ரிஸ் கிடச்சிச்சு, மார்னிங் ஒன்று, ஆஃப்டர்நூன் ஒன்று. ஸோ ஆஃப்டர்நூன் நம்மளுக்கு டிபி அடிக்காமே ட்ரேட் வந்து, அதாவது மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ அதனால் நம்மளோட ட்ரேடும் க்ளோஸு. மார்னிங் என்ட்ரி மட்டும் ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் வந்து அடிச்சிச்சு, ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. ஸோ ஓவரால் நம்மளுக்கு ப்ராஃபிட் தான் வந்து நிற்கிது. இப்போ நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு வந்து வெனஸ்டே வந்து நிஃப்டி 50 எந்த பக்கம் மூவ் ஆக போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இப்போதைக்கு இருக்கிற ஒரு க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா 24,000 தான். ஸோ ஒன்ஸ் இந்த 24,000 நம்மளுக்கு ரீச் பண்ணிடுச்சு நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட் நம்மளுக்கு மூவ் ஆக வேண்டிய நெக்ஸ்ட் லெவல் பார்த்தீங்கன்னா 24,800 வரைக்கும் நிஃப்டி நம்மளுக்கு மூவ் ஆகிறதுனா பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நிஃப்டி வந்து ஒரு சப்போர்ட் பிளேஸ் வந்து ரீச் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி ரீச் பண்ணுற ஒரு சப்போர்ட் பிளேஸ் தான் பார்த்தீங்கன்னா 23,100. இந்த லெவல்ஸ்குள்ளே தான் எஸ்டர்டே நான் சொல்லியிருந்தேன், எனக்கு இதுக்கு மேலே ஓப்பன் ஆச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த லெவலுக்குள்ளே வந்து எனக்கு சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நான் இங்கேருந்து எதிர்பார்க்கக்கூடிய வேண்டிய லெவல் பார்த்தீங்கன்னா 23,600 நான் வந்து எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நான் எஸ்டர்டே வீடியோலேயே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சு, எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் எடுத்துச்சு. பட் இந்த சப்போர்ட் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கே இல்லை. ஸோ அதனால் எஸ்டர்டே நம்ம எதிர்பார்த்த மாதிரி சப்போர்ட் எடுத்துச்சு. பட் இன்றைக்கி டே ஃபுல்லாகவே டேவோட ஹையை பிரேக் பண்ணாமல் ஃபுல்லாக கன்சாலிடேட்லேயே வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டுமாரோ வந்து நியூட்ரல் ஆர் கேப் அப் இந்த ரேஞ்சுக்குள்ளே எனக்கு ஓப்பன் ஆகுது அப்படின்னா நம்ம அகைன் எதிர்பார்க்குற வேண்டிய லெவல்ஸ் பார்த்திங்கன்னா இந்த லெவல்ஸ்குள்ளே நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும். இந்த லெவல்ஸ்குள்ளே சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இங்கேருந்து அப் ட்ரெண்ட் போகுது அப்படின்னா நம்ம நெக்ஸ்ட்டு நம்ம எதிர்பார்க்க வேண்டிய ரெசிஸ்டன்ஸ் லெவல், ஒன் ஆஃப் த டார்கெட் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,600. இந்த லெவல் வரைக்கும் நம்ம அப் ட்ரெண்ட் வந்து டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணலாம். ஒன்ஸ் 23,600 பிரேக் பண்ணுது அப்படின்னா அங்கேருந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட்டு 23,739 to 900 வரைக்கும் ஒன் ஆஃப் த க்ரூஷியல் லெவல் ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. ஸோ அங்கேருந்து சப்ளை நடக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அங்கே ஒன்ஸ் இந்த லெவலில் ஒரு கன்ஃபர்மேஷன், இந்த லெவலில் இருந்து எப்போ வேணாலும் நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டெக்னிக்கல் பிரகாரம் ஒரு செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ அப்போ இந்த லெவல்ஸ்குள்ளே கன்ஃபர்மேஷன் கிடச்சா மட்டும் தான் செல்லு. இல்லைனா நம்மளுக்கு கேப் அப்பில் ஓப்பன் ஆகிட்டு ஜஸ்ட் இந்த லெவலில் எனக்கு பிரேக் பண்ணாலே போதும். 23,310 நம்மளுக்கு பிரேக் பண்ணிச்சுனாலே செல் என்ட்ரி ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஒரு டார்கெட்டாக வந்து பார்த்திங்கன்னா 100 வரைக்கும் போடலாம். அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 300, 200, 100 கிட்டத்தட்ட ஒரு 200 பாயிண்ட்ஸ் வந்து நம்ம கேப்சர் பண்ண முடியும். ஸோ அது ஒன்ஸ் நம்மளுக்கு இந்த லெவலில் பிரேக் பண்ணால் மட்டும் தான். இந்த லெவல்லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவலே நம்ம 600 மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ண முடியும். இப்போ எக்ஸாக்டாக இந்த இன்ட்ராடேக்கு இதை பாருங்களேன், சேம் அதே தான். 291, 310 சொன்னல, 310 to 291 இதுக்குள்ளே எனக்கு நிஃப்டி வந்து சப்போர்ட் எடுக்கணும். சப்போர்ட் எடுத்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய லெவல் ஃபஸ்ட்டு டார்கெட்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,400 வந்து ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நம்ம இன்ட்ராடேயில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு இந்த லெவல் 23,351 பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னாலே 410 வரைக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நிஃப்டி வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு 410 நிஃப்டி பிரேக் பண்ணுது அப்படின்னா 563 வந்து அதுக்கு அடுத்த லெவல் டார்கெட். அண்ட் ஃபைனல் ஒன் டார்கெட் தான் நம்ம சப்ளையாக எதிர்பார்க்க வேண்டிய ஒன்ஸ் பார்த்தீங்கன்னா 716. ஸோ இதுதான் நம்ம சப்ளையாக எதிர்பார்க்க வேண்டிய ஒரு லெவல்ஸ். அப்போ இந்த ஃபர்ஸ்ட் டார்கெட் 400, நெக்ஸ்ட் டார்கெட் 563, நெக்ஸ்ட் டார்கெட் பார்த்தீங்கன்னா 745, அதாவது 16 to 45 இந்த ரேஞ்ச் தான் நம்மளுக்கு ஃபைனல் லெவல் டார்கெட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த லெவல்ஸ் ஒன்ஸ் எனக்கு இதுக்கு கீழே பிரேக் ஆச்சுன்னா நம்ம ஆல்ரெடி ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது 100 to 150 இந்த ரேஞ்ச் தான் நம்ம நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய டவுன் ட்ரெண்டுக்கான சப்போர்ட் லெவல். மேபி நம்மளுக்கு நியூட்ரல் ஆர் கேப் அப் இந்த ரேஞ்சுக்குள்ளே, அதாவது நியூட்ரல் ஆர் கேப் அப் எதுவாக இருந்தாலும் சரி, அல்லது இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சுனாலே பிரச்சனை கிடையாது. இந்த ரேஞ்சுக்குள்ளே உங்களுக்கு நிஃப்டி ஓப்பன் ஆயிடுச்சுனாலே ஒன்ஸ் இதை பிரேக் ஆகுது அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக நம்மளுக்கு இந்த லெவலை வந்து ரீச் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்மளுக்கு எங்கே ஓப்பன் ஆனாலும் ஜஸ்ட் இந்த லெவலை பிரேக் பண்ணாலே நம்ம டவுன் ட்ரெண்டுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். இல்லை நம்மளுக்கு இதுக்கு மேலே தான் ஓப்பன் ஆகுது அப்படின்னா எக்ஸாக்டாக இந்த லெவல் வந்து சப்போர்ட் எடுக்குது, இங்கேருந்து ஒரு ரிவர்சல் ஃபார்மேஷனோட கேண்டில் கிடைக்குது உங்களுக்கு அப்படின்னா இங்கேருந்து நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அப் ட்ரெண்ட் என்ட்ரி தான். ஃபர்ஸ்ட் டார்கெட்டாக நீங்கள் 400 வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். 400லேருந்து செல்லாகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. ஸோ ஒரு வேளை உங்களுக்கு செல்லாகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குன்னா நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அகைன் வந்து அது கீழே போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் கிடையாது. 23,300 தான் அகைன் வந்து வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அகைன் இங்கே வந்துட்டு அகைன் அப் ட்ரெண்ட் கிளம்பிச்சு அப்படின்னா 23,563 ஃபர்ஸ்ட் டார்கெட்டாகவும் அண்ட் நெக்ஸ்ட்டு 740 நெக்ஸ்ட் டார்கெட்டாகவும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து வெனஸ்டே வந்து நம்ம வந்து நிஃப்டி 50 வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய என்னோட லெவல்ஸ். அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணியிருக்கேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஸ்டாக் மார்க்கெட் பற்றி எல்லாம் இருந்தாங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. I am not a semi-registered advisor. This video for education purpose only. Okay, thanks for watching. Thank you.